இங்க ஏறி விழுவுறனோ இல்லையோ உங்க அழகுல நான் ஓ சிரிப்பது தாறு மாறு உன் அழகுல மிஞ்ச யாரு. இங்க எனக்கு உட்கார்ந்தது ஏதோ மேரேஜ் ஸ்டேஜ்ல உட்கார்ந்த மாதிரியே இருக்குங்க. வாய ஒன்னா சேர்ந்து மேரேஜ் ஸ்டேஜ்ல வந்து பொண்ணு ரைட் சைடுல தானே இருப்பாங்க, கரெக்ட் தானே? ஓகே இருங்க. பாரு என் கண்ணுல காதல தாய. இப்போ என்ன உங்க கூட இருக்கணுமா சொல்லுங்க, நான் இருக்கேங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவங்க கூட இருந்துடுறேன். என்ன சொல்லுங்க? நோ எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இவங்க ஆனா நோங்கிற ஸ்பெல்லிங் வந்து ஒய்எஸ் மாதிரியே இருக்கு. துலா தட்டில் உன்னை வைத்து மிகர் கூட நீங்க எப்படி உண்டாகணும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நீ இருந்த கொஞ்ச நேரம் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா? சூப்பருங்க. எப்படி இருக்கு? சத்தியமா எப்பவுமே உங்க கூட இருப்பேன். ப்ராமிஸ்ங்க. காதல் உன்னால ப்ராமிஸ், சீரியஸா ப்ராமிஸ். ஓகேயா? பேபி உன் கூட நானும் சேர்ந்தாட அப்புறம்னா பிருத்திவி நல்லா இருக்குல்ல? செய்லே 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 லே லே ஏய் செய்லே 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 லே லே ஏய் செய்லே செய்லே. லவ் யூங்க. லவ் யூ டி. ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் உன்னை. நீ இத்தனை நாள் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ பார்த்தோன்னே உன்னை லவ் சொல்லிகிட்டே இருக்குன்னு தோணுது. லவ் யூ லவ் யூ லவ். நான் என் லவ்வை சொல்லிட்டேன், நீ உன் லவ் எப்போ சொல்ல போகிற? புரியல. எப்படி நீ இவ்வளோ அழகாக இருக்க? தெரியல, நீ இந்த பச்சை ட்ரெஸ்ஸில் கிளி மாதிரி இப்படி பார்த்த கிளி வந்து கொத்துன்னு நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நீ திரும்பும் போது அந்த கொத்துன ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. இப்போ மறுபடியும் திரும்ப 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 கொத்திக்கிட்டே இருக்க. நல்ல கிளி, நாட்டுக்கிளி. இந்த நாட்டு கிளிக்கு ஏற்ற ஒரு காட்டு புலி நான் தான் நினைக்கிறேன். இருக்கிறதுலே அழகு வந்து உன்னோட காதில் இயரிங் தான். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. இங்கேருந்து பார்க்கல, கேட்குறது எனக்கு சவுண்ட், இயரிங் சவுண்டு கேட்டுச்சு. என்ன இப்படி அப்பப்போ இப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன ஐயோ, இது கையா இல்லை வாழைத்தண்டான்னு தெரியல. சும்மாவே சிரிக்கிற கண் வந்து எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஷெல்லு மாதிரி இருக்குது. கடலில் இருக்க ஷெல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. உன் மூக்கு வந்து ஒரு ஹூக்கு மாதிரி இருக்குது. அதில் நான் மாட்டிடுவேன்னு நினைக்கிறேன். கண்ணை வந்து ஒரு வெள்ளி கிண்ணம் மாதிரி இருக்குது. அதுலேயே நான் தங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு லிப்ஸ் வந்து ஜஸ்ட் உண்மையாக ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வர்ணிக்கிறேங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருப்பா தெரியுமா? செம்ம அழகாக இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன். அவள் எப்படி இருக்கா தெரியுமா? இப்போ நல்ல ஒரு மூக்குத்தி போட்டு, பச்சை கலர் டிஷர்ட் போட்டு, ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டு பார்க்க தோணுதா? என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தோணுதா உங்களுக்கு? பார்க்குறீங்களா? இருங்க வரேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை காட்டுறேன். இந்த ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. உண்மையில வந்து என் ஃபோன்லாம் பேசல, நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? இருங்க நான் சுற்றி வரேன். ஓகேயா? இங்கே இருங்க, நான் சுற்றி வரேன். இல்லை ஏறிக்கு வச்சிடவா? ஏறிக்கு நான் சுற்றி வரேன். நான் இங்க ஏறி விழுவுறனோ இல்லையோ உங்க அழகுல நான். ஓ சிரிப்பது தாறு மாறு உன் அழகுல மிஞ்ச யாரு. எப்படிங்க? இந்த வரேன், இருங்க வரேன். எப்படிங்க? உட்காந்துக்கலாமா? அப்பா, இப்போ இங்க எனக்கு உட்கார்ந்தது ஏதோ மேரேஜ் ஸ்டேஜ்ல உட்கார்ந்த மாதிரியே இருக்குங்க. மேரேஜ் ஸ்டேஜ்ல வந்து பொண்ணு ரைட் சைடுல தானே இருப்பாங்க, கரெக்ட் தானே? ஓகே இருங்க. இல்லைங்க, எனக்கு ஆசையாயிடுச்சு. இதுவரைக்கும் கல்யாண ஆசை எனக்கு வந்ததே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்த உடனே மேரேஜுக்கு ஆசையா இருக்கு. மேரேஜ் பிடிக்காதா? எனக்கு மேரேஜ் பிடிக்காது. லவ்வும் பிடிக்காதா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிங்கிள் லைஃபா பிடிக்குமா? என் நேமே சிங்கிள் லைஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் நம்புகிறாங்க. நான் எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் வந்து க்ரீன் ஆப்பிள் நினைக்கிறேன். குளங்காலியே வந்து நின்னாலும் நீங்கள் வந்து அவங்க தோத்துருவாங்க அவங்க முன்னாடி. கேட்க நல்லா இருக்கா? கேட்க நல்லா இருக்கா? இதுக்கு
ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான். கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த வேறொரு கேர்ளை பார்க்குவேன், அவங்களோட தோணிடுவேன். இல்லங்க உங்களை பார்த்ததுக்கு அவர் உண்மை நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்து பொய் சொல்ல இப்படிதான் பொய்லாம் சொல்லல. பாய்ஸ் எல்லாரும் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லங்க. எல்லா பாய்ஸும் வேற, நான் வேற. எல்லா பாய்ஸும் வேற, நான் வேற. எனக்கு பயமா தான். ஏங்க பயமா இருக்கு? யாரு நம்பிட்டாலும் லாஸ்ட் அழுவதான் வருமா? யார் இதுக்கு மேலே எங்கேயோ பெருசா பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? பெரிய கதையா? என்னாச்சு? இது போல தான் நான் என்கிட்ட ஒரு லவ் ப்ரப்போஸ். சரி, ஓகே. நான் அதுல வீண்டேன். ஓகே. கொஞ்சம் தான் நல்லா தான் போனேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம வேண்டாம், கொஞ்சம் பெட்டரா அந்த பர்சன் வந்த பத்திக்கு அங்க. ஐயோ, சீரியஸா சொல்றீங்களா? இதுக்கு மேலே லவ் பண்ணீங்க, அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணு இது போயிட்டாங்களா? ஐயோ, எனக்கு 2 ரிலேஷன்ஷிப் ഉണ്ടായിരുന്നു. 2 டைம் பிரேக்கப் ஆயிருச்சு. ஓகே ஓகே. அதுதான் சொல்றேன், பாய்ஸை யாரையுமே நம்ப முடியாது. நீங்க வந்து ஒரு நல்ல பையனை பார்க்கல, இதுவரை பார்க்கல. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஆனா அவங்களோட ஸ்டோரி பார்த்தாலும் பாய்ஸ்ல நம்ப நல்ல பையன் நீங்க இதுவரை பார்க்கலன்னு நினைக்கிறேன். எல்லா பாய்ஸையும் அப்படி சொல்லக்கூடாது, ஓகேயா? பசங்க வந்து தங்கம். நீங்கள் வந்து அவங்களோட ஒரு பக்கத்தை தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் லவ் பண்ண பையன் எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் எல்லா பாய்ஸும் அப்படி கிடையாது, ஓகேயா? நான் உங்களை இப்போ உங்களை லவ் பண்ண சொன்னேன். எனக்கு வந்து உங்களை பார்த்தோன்னா வர்ணிக்க தோணுச்சு, நல்லா வர்ணிச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தீங்க. உங்களை ஒன்றும் லவ்லாம் பண்ண சொல்லலை, ஓகேயா? நான் லவ் பண்ணேன்னு ஒரு டோக்கன் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பாய்ஸ் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா, நம்பிக்கை வருங்க, நம்பிக்கை வரும். ஓகே. எத்தனை நாள் കഴിഞ്ഞാലും உங்களுக்கு உள்ளில் இருக்குமா? நீங்கள் வந்து இப்போ இப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து வயசாகி வாயெல்லாம் டொக்கு விழுந்து, கண்ணெல்லாம் சுருங்கி, கண்ணை சுருங்கி, முடியெல்லாம் வெள்ளை முடி வந்து, நீங்கள் வந்து ஒரு குச்சை வச்சு நடக்குப்பேன். குச்சி தேவைப்படாது, நானே தூக்கிட்டு உங்களால போவேன். அந்த மாதிரி இருக்கும்போது கூட உங்களை தாங்கி உங்களை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வாய் கேட்க நல்லா இருக்குங்களா, கேட்க மாதிரி இருக்கீங்க நீங்கள். நீங்கள் வந்து இருந்து பாருங்க. வேணா நம்ம 60 வயசு வரை நம்ம ஒன்றா இருந்து பார்ப்போம். உங்களை லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம். 60 வயசு வரை இருப்போம், 65 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி புதுசா இருக்காது? மேரேஜே வேண்டாம். ஓகே, மேரேஜே வேண்டாம். எனக்கும் மேரேஜ் வேண்டாம். என் நேம் பிரித்தி, உங்க நேம்? அபர்ணா. உங்களோட இருக்க நல்லா இருக்கு. பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? சீரியஸா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா? சூப்பருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஹாப்பியா இருந்தா இப்போ ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன்ல, உங்களுக்கு வந்து சாவு உருவத்தில் நீங்க இறந்த பிறகு தூக்கிட்டு போவாங்கல்ல, அப்போ கூட சிரிச்ச மாதிரியே நீங்க போவீங்க. அப்போ கூட உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். உண்மையா நீங்க வந்து இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும், ஓகே? எங்கூட நீங்க எப்படி உண்டாகும்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நீ இருந்த கொஞ்ச நேரம் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களா? சூப்பருங்க. ரைட், தேங்க்யூ. நீங்க நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும், ஓகே? இங்க ஏதோ கரண்ட் கம்பியை தொட்ட மாதிரி இருக்குங்க, ஷாக் அடிக்குது. சரி சார், நீங்க வந்து ஹை வோல்டேஜா இருக்கீங்க நினைக்கிறேன். உங்க பார்வையே பவர் அதிகமா இருக்கு. லவ்வர் இல்லைங்க, உண்மையாவே லவ்வர் இல்லை. கமிட்மெண்ட்னா எனக்கு பயமா, அதனால லவ்வே வேண்டாம்னு இருக்கேன். கமிட்மெண்ட் இருந்துருச்சா நல்லது இருக்கும், ஆனா கொஞ்ச நாளுக்கு நம்ம விட்டு போயிடுச்சா தாங்க முடியாது. ஏங்க லவ்ல எப்பவுமே எப்படின்னா அப்கிரேட் வேணும். இப்போ ஃபோன் வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் 11, 12, 13, 14 அப்கிரேட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் ஐஃபோனோட மகிமை அப்படியே இருக்கு. லவ்லேயே அதே தான். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் தான் லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி அப்கிரேடாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக டெய்லி ஒன்று உங்களுக்கு ஒரு லவ்வை காட்டுவேன். கேட்க நல்லா இருக்கா? உண்மை கேட்க நல்லா தான் இருக்கும், வாழ்ந்து பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். வாழ ரெடினா சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கா? ஆனால் ஏதோ கிரீன் சிக்னல் விடுற மாதிரியே இருக்கீங்க. நான் இன்னும் உங்களை சொல்ல சொல்லலை, சொல்லிடுவீங்களோன்ட்டு ஒரு ஆர்வத்தில் அப்படி சொல்லிட்டேன். தவிர கொஞ்ச நேரம் தான் நீங்க எங்க கூட இருப்பேன், அதுக்கு அப்படி நீங்க அப்பெல்லாம் இல்லை. நான் எங்கேயும் இப்போ என்ன உங்க கூட இருக்கணுமா சொல்லுங்க, நான் இருக்கேங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவங்க கூட இருந்துடுறேன். என்ன சொல்லுங்க? நோ, எஸ்ஸா நோ சொல்லுங்க. இவங்க ஆனா நோங்கிற ஸ்பெல்லிங் வந்து ஒய்எஸ் மாதிரியே இருக்கு. துலா தட்டில் உன்னை வைத்து மிகர் ஓகே ஓகே வைத்தார் துலா பாரதோல் குறிஞ்சி பூ தெரியுமா? குறிஞ்சி பூ அது வந்து எங்கேயுமே ஈஸியாக அவ்வளோவா பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டேன். முகம் பார்த்து பேசும்
நீ வந்து தொட்டே என்ன இங்கிட்டு பறந்துകൊണ്ടே இருக்கு. அது சொல்கிறேன்ல, தானாக வருதுங்க. உங்களை பார்த்தா வர்ணிக்க தானாக வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படியா? உண்மையாக தான் சொல்கிறேன். அவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை. உங்கள் கண்ணை பற்றி நான் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. நான் நிறைய சொல்லிட்டேன். கண்ணு கோலிமாருக்கும் சொல்லலாம், கடலில் இருக்க முத்துன்னு சொல்லலாம். உங்களுக்கு சிலப்போ இந்த மாதிரி தான் தெரியும். யாரை பார்த்து இப்படி இருக்கு சொல்றாங்க? இங்க பாருங்க, யாருமே இந்த காலத்துல இவ்வளோ அழகா இந்த மாதிரி பொண்ணு யாருமே இல்லைங்க. முன்தினம் பார்த்தேனே. இப்போ நீங்க எல்லாம் பேசுறது உள்ள இருந்து பேசுறது? உள்ள இருந்து பேசுறேன், உண்மையா உள்ள இருந்து பேசுறேன். ஏன் உங்களுக்கு தெரியலையா? நீங்களும் உள்ளதானே இருக்கீங்க. நீங்களும் உள்ளதானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியல. தெரியலையா? இருந்தாலும் தொட்டு பாருங்க, நீங்க இருப்பீங்க. நான் அங்க இருந்திருப்பேன். இப்போ போயிருப்பேன், நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? இல்லையா? எப்படி இருக்குமா ஃப்ரெண்ட்ஷிப்பா? சத்தியமா எப்பவுமே உங்க கூட இருப்பேன். ப்ராமிஸ்ங்க. காதல் உன்னால ப்ராமிஸ், சீரியஸா ப்ராமிஸ். ஓகேயா? இன்னைக்கு வந்து என்னோட லக்கி டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, எனக்கு வந்து இன்னைக்கு லக்கி டே. அதாவது கேரளாவில் லாட்ரி டிக்கெட்லாம் வாங்கினா அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து விழாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு லாட்ரி டிக்கெட்டும் கிடச்சிருச்சு. இப்போ எங்கேயும் சொல்லாமோ? இப்போ யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க? இல்லை, நான் சும்மா தனியாக கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்புறேன். அதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்களா? எங்கே கிளம்புறீங்க? வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு ஏன் போகிறீங்க? நம்ம எங்கேயாச்சும் போகலாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருக்கணும்ல. எங்கே போகலாம்? காஃபி குடிக்காம. காஃபி குடிக்க போகலாமா? சீரியஸா? சூப்பருங்க. இங்கே தாங்க, அவங்க நான் கூப்பிட்டு போகிறேன். கைப்பிடித்தாங்க, அப்படியே கைப்பிடிச்சு கூப்பிட்டு. அப்புறம்னா பிருத்திவி நல்லா இருக்குல்ல?